இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 நாளாகமம் 21:17. தாவீது தேவனை நோக்கி, ஜனத்தை என்ன சொன்னவன் நான் அல்லவோ? நான் தான் பாவம் செய்தேன், பொல்லாப்பு நடப்பித்தேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? என் தேவனாகிய கர்த்தாவே, வாதிக்கும்படி உம்முடைய கரம் உம்முடைய ஜனத்திற்கு விரோதமாய் இராமல் எனக்கும் என் தகப்பன் வீட்டிற்கும் விரோதமாய் இருப்பதாக என்றான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். இஸ்ரேல் மக்களை தாவீது என்ன சொல்லும்போது தேவனுக்கு கோபம் வந்து கர்த்தருடைய தூதனை அனுப்பி எருசலேமை அழிக்க சொல்கிறார். இதை தாவீதுக்கும் வெளிப்படுத்துகிறார். அப்போ தாவீது, நான் தான் தப்பு செய்தேன், என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிருங்க, இந்த மக்கள் என்ன செய்தாங்கன்னு கேட்குறான். இந்த வேண்டுதலை அவன் தேவனிடத்தில் முன்வைக்கும்போது தேவன் மனதுருகி மன்னிச்சு அதுக்கு பதிலாக ஒரு நாளின் காலத்தில் ஒரு பலிபீடத்தை கட்ட சொல்கிறார். அதுவும் தாவீதை போய் அந்த நிலத்தை ஒர்னான் கிட்ட பேசி விலைக்கு வாங்க சொல்கிறார். அதன்படி தாவீதும் ஒர்னான் கிட்ட நிலத்தை விலை பேசி வாங்கி அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி பலியிட்டான். மக்களும் தாவீதும் அவன் வீட்டாரும் காப்பாற்றப்படுறாங்க. தாவீது செஞ்ச தப்புகளை நாம் செஞ்சு இப்படி ஒரு சூழ்நிலையில் நம்ம இருந்தோம்னா என்ன செய்வோம்? நாமளும் நம்ம குடும்பமும் தப்பிச்சா போதும், யார் செத்தா நமக்கு என்னன்னு இருப்போம். இங்கே தாவீது மன்னிச்சிருங்கன்னு கேட்டிருந்தா கூட தேவனுடைய கோபம் உடனடியாக இறங்கியிருக்காது. அவன் தண்டனையை என் மேலே சுமத்துங்கன்னு இந்த மக்கள் பாவம்னு சொல்லும்போது தேவன் அந்த குணத்துக்காக இறக்கப்பட்டார். தேவன்கிட்ட நமக்கு கொடுத்துருக்கிற தண்டனையை எடுத்து போடுங்கன்னு கேட்குறத விட அந்த தண்டனையை நம்ம ஏற்றுக்கொள்ளும்போது தேவன் அதிகமாக இறக்கப்படுவார். சீக்கிரமாக அவருடைய கோபம் நீங்கும். நம்ம கடவுள்கிட்ட தண்டனையை எடுத்து போடுங்கன்னு சொல்லும்போது நம்ம வழி தாங்க முடியாமல் அதை சொல்கிறோம். ஆனால் வலிச்சாலும் பரவாயில்ல, இந்த தண்டனையை ஏற்றுக்கிறேன்னு சொல்லும்போது நம்மளுடைய எண்ணங்களும் இருதயமும் சுத்தமாகிறதுக்கு அனுமதிக்கிறோம்னு அர்த்தம். அதனால தான் தாவீதை தேவன் கண்டிக்கும் போதெல்லாம் அவன் மனதார ஏற்றுக்கிட்டான். இந்த குணம் தேவனுக்கு பிடிச்ச குணம். ஏன்னா தேவன் சொல்கிறாரு, நீ சாகிறதை நான் விரும்பவில்லை, மனம் திரும்பலை தான் நான் விரும்புகிறேன்னு. அப்போது தேவன் நம்மளை கண்டித்து தண்டித்து வழி நடத்தும் போது நாம் அதை முழுமையாக ஏற்றுக்கிட்டோம்னா தேவன் நம்ம மேலே இரக்கமும் படுவார். அதே சமயம் அந்த வேதனையிலிருந்து குணப்படுத்துறதுக்கு வழியும் காட்டுவார். ஆமேன்.